நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்கும்? ரொம்ப பேர்கிட்ட சிலர்கிட்ட வந்து பணம் இருக்கும், சிலர்கிட்ட பணம் இருக்காது. சிலர் வசதி இருந்தும் வீடு வாங்க முடியாமல் இருக்கும். வசதி இல்லாதவங்க வீடு வாங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. நான் வந்து நிறைய டைம் வந்து வீடு வாங்கணும் பிளான் பண்ணுறேன், ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்ம நேயர்களுக்காக ஒரு சிறந்த கோவில் வழிபாடு பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, ஸ்ரீ முஷ்ணம் பூவராக பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோயிலில் போய் வைக்கிறது மூலமாக எளிதில் அமையும். ஒரு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைன்னு சொல்லி ஒரு கிழமை சொல்லி இந்த இடத்துல போயிட்டு வாங்க, போய் வழிபட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு பார்த்தா 4ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எப்படி சார் நாங்கள் பார்த்துக்கிறது? அதாவது இன்னைக்கு வந்து யூடியூப் யுகம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் மக்கள் வந்து அவேர்னஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை எனக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரியார் போய் பாருங்கள். இப்போ வந்து நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்? வாஸ்து பார்க்கணுமா இல்லைன்னா ஜாதகம் பார்க்கணுமா சார்? அதாவது வாங்கின வீட்டுக்கு தான் வாஸ்து பார்க்கணும். இடம் வாங்க போறீங்கன்னா வாஸ்து பார்த்து இடம் வாங்கணும். பட் இது ரெண்டும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். இப்போ நம்ம வீடு வாங்கும்போது வீட்டு பக்கத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பெரிய பெரிய இறைச்சி கூடங்கள் இருக்கும், மாடு, ஆடு, அப்புறம் மீன், இது மாதிரியான இறைச்சி கூடங்கள் இருக்கும். அதெல்லாம் வெட்டி பேக் பண்ணி ஜாதகம் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டோம், அப்புறம் லேண்டு வாங்கிட்டோம், வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? இப்போ நீங்க உங்க ஜோதிடர் பார்க்கணும். அவர் வந்து பிளான் போட்டு கொடுப்பாரு, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ஜாதகம் எப்படி அவர் பிளான் போடுறாரு, எந்த திசையில அந்த வாசல் கதவு இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், அப்புறம் மற்ற ரூம்ல எங்க இடத்துல என்னென்ன அளவுல இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுப்பாரு. அதை நீங்க இன்ஜினியர்கிட்ட கொடுத்து ப்ளூ பிரிண்ட் வாங்கிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சூப்பராக இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு ஆசை. ஆனால் சில பேருக்கு அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இருக்குது, அது நினைவாக மாட்டேங்குது. அதுக்கு வந்து அவங்க கிட்ட காசு இல்லை, அவங்களால வந்து ஒரு சேவிங்ஸ் எடுத்து ஒரு விஷயம் பண்ண முடியல. அப்படியே ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்குது, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்கும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையில் நல்ல கேள்வி. ரொம்ப பேர்கிட்ட சிலர்கிட்ட வந்து பணம் இருக்கும், சிலர்கிட்ட பணம் இருக்காது. சிலர் வசதி இருந்தும் வீடு வாங்க முடியாமல் இருக்கும். வசதி இல்லாதவங்க வீடு வாங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. இது என்ன கதை அப்படின்னா, அவங்களோட ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் நீசமாக இருப்பார் சில சமயம், இல்லாட்டி பாவகர்த்தாரியில் இருப்பார், இல்லாட்டி 6, 8, 12 இந்த பாவங்களை போய் மறைஞ்சு நிற்பார். அப்புறம் பாவரோட அதிக தொடர்பில் இருப்பார். இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வீடு அமைகிறது குதிரை கொம்பாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அந்த 4ஆம் பாவத்துக்கு சில சமயம் அஷ்டவர்க்க பரல்கள்னு ஒன்று போட்டு பார்ப்போம். போடும்போது 4ஆம் பாவத்தில் ரொம்ப குறைந்த பரல்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு வாங்குறது சாத்தியம் இல்லாத ஒரு இதாக இருக்கும். ஸோ அவங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். ரொம்ப முக்கியமாக வீடு வாங்கக்கூடிய அந்த முதலாளி, அந்த எஜமானனோட மனைவியோட ஜாதகத்தை ரொம்ப ஆய்வு பண்ணணும்னா அதுக்கு தகுந்து இருக்குது இல்லைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் ஒரு விஷயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதகத்தில் அமைப்பு இல்லைன்னா வீடே வாங்க முடியும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. சில எளிய பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அவங்க வந்து அந்த தீய விஷயங்களை மாற்றி நன்மையை பெற முடியும். அதான் ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். ஓகே சார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நான் வந்து நிறைய டைம் வந்து வீடு வாங்கணும் பிளான் பண்ணுறேன், ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து பண்ணுற நம்ம நேயர்களுக்காக ஒரு சிறந்த கோவில் வழிபாடு பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, ஸ்ரீ முஷ்ணம் பூவராக பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோயிலில் போய் மனசார வேண்டுதல் வைக்கிறது மூலமாக நீங்கள் அந்த வீடு எளிதில் அமையும், மிக விரைவில் அமையும். ஆனால் மனசார அந்த வேண்டுதல் வைக்கணும். இதுதான் கதை. ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த கோவில் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எதனால இந்த கோவில் நீங்கள் சொன்னீங்க? இப்போ வீடு மனை வாங்குறதுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடமா இது? இங்கே போனால் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எதை வச்சு சொன்னீங்க? அது பூவராக பெருமாள் சொல்லும்போது அந்த என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்ரீமுஷ்ணம் அந்த பன்றியோட உருவம் எடுத்து அந்த பூமியை தொலைச்சிக்கிட்டு போய் இந்த லட்சுமி இவங்களை காப்பாற்றி கொண்டு வந்த, வேதத்தெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த பூமியை பெருமாளோட தொடர்புடையது, அதோட லட்சுமியோட தொடர்புடையதுனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால பூமி அமையும்.
இதுதான் கதை. இது புராண கால கதை. ம். அப்போ விஷ்ணுவோட அவதாரத்தில் அது ஒரு அவதாரமும் இருக்கிறதுனால இது அமையும். இன்னொன்று பூமி அமையறதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். அந்த 3 அடி எடுத்து வச்சு இந்த உலகத்தையே அவர் இது பண்ணதுனால அந்த அவரையும் வணங்குவதன் மூலமாகவும் பூமி அமையும். ஸோ பூமி அமையறதுக்கு இந்த பெருமாள் முக்கியமான வழிகாட்டுவார். நீங்கள் இப்போ கோவில் வழிபாடு சொன்னீங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னா இந்தந்த நாளில் இந்தந்த கிழமைகளில் நீங்கள் இந்தந்த தேதியில் வந்து வழிபடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. உங்களோட 4ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமாக வருதோ அவருக்குரிய கிழமை, அவருக்குரிய ஓரை, இந்த நேரத்தில் அவரை போய் வணங்கிட்டு வரணும். நவகோள்களில் இருக்கக்கூடிய அந்த நாயகனை போய் வணங்கிட்டு வருவதன் மூலமாகவும், ஒருவேளை கோயிலுக்கு போக வசதி இல்லாத நபர்கள், அதாவது தன் வீட்டுக்கு அருகில் இல்லை, ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா அவர் வீட்டிலே உட்காந்து அந்த கிழமையில் இந்த அந்த கிரகத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவும் அவருக்கு வீடு அமையும். சரி, நீங்கள் வந்து ஒரு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைன்னு சொல்லி ஒரு கிழமை சொல்லி இந்த இடத்துல போயிட்டு வாங்க, போய் வழிபட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு பார்த்தா 4ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எப்படி சார் நாங்கள் பார்த்துக்கிறது? நல்லது. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து யூடியூப் யுகம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் மக்கள் வந்து அவேர்னஸ் ஆகிட்டாங்க. ஒருவேளை எனக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரியார் போய் பாருங்கள். அவர் சொல்லுவார் 4ஆம் இடத்து அதிபதி யார் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இல்லையா ஒன்று பண்ணுங்கள், என்னோடய நம்பர் கீழே ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து வீடு வாங்குறதுக்காக பெருசாக நான் வந்து கரெக்டாக வாங்க போவேன். வாங்கும் போது ஒரு ரூபா, ஒரு ரெண்டு ரூபா காசு இல்லாதனால அந்த வீடு வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. நான் வந்து அந்த டேட்டில் புக் பண்ணிட்டேன், அவங்க கேட்குற காசு நான் கொடுத்துட்டேன், லாஸ்ட் மினிட்ல நான் லோன் ட்ரை பண்ணது கிடைக்காம போயிடுச்சுன்னு இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கும். ஸோ இந்த தடைகள்லாம் விலகிறதுக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்? நீங்கள் திரும்பவும் பழைய இதுக்கு தான் வந்துட்டீங்கன்னு சொல்லுவேன் என்னால். என்ன காரணம்னா, ஏற்கனவும் நீங்கள் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாஸ்திரியாரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதாவது ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி இந்த காலத்தில் நான் வாங்கலாமா, இப்போ நான் அட்வான்ஸ் கொடுத்தா நடக்குமா நடக்காதா, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை நீங்களே உங்களுக்கு ஃபேவர் இல்லாத ஒரு நேரத்தில் அட்வான்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடு வாங்குறதுல தடை உண்டாகத்தான் செய்யும். இல்லாட்டி அந்த இடம் வாங்குறது தடை உண்டாகத்தான் செய்யும். அதனால தான் வாஸ்து நிபுணர்களை இடம் பார்க்குறது முதல் கொண்டு அவங்ககிட்டே கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டான பதில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் ஒரு சாஸ்திரியாக கன்சல்ட் பண்ணி அவர் மூலமாகவே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். இல்லாட்டி இப்படி தான் வந்து தீமையில் நிற்கும். வீடு வாங்கவும் முடியாது, இடம் வாங்க முடியாது, அப்புறம் கொடுத்த அட்வான்ஸு காணாமல் போயிடும். ஒரு வீடுங்கிறத ஒரு மிகப்பெரிய சொத்து. ஸோ அந்த சொத்து வந்து எடுத்தோம் கோத்தன் வாங்காமல் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குறது பெட்டர் அப்படிங்கிறது. வீட்டை கட்டி பாரு, கல்யாணம் முடிச்சு பாருன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க, தெரியும். சாதாரண விஷயம் கிடையாது, வச்சு செஞ்சிடும். அதெல்லாம் கவனம் கவனம் கவனம். சரிங்க சார், ஓகே சார். இப்போ பூமிக்காரனா இருக்கிற இந்த செவ்வாயோட அருள் பெறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, செவ்வாய் அப்படின்னா பெருசா அங்கே இங்கே, அதெல்லாம் வேணாங்க. உங்கள் வீட்டில் இருந்து செவ்வாய் காயத்ரி சொல்லி பாருங்க, அது அவ்வளோ டாப்பாக வேலை செய்யும். என்ன செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், செவ்வாய் ஓரையாக இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு செவ்வாய் ரிலேட்டடாக இருந்து நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும்போது, மனசார சொல்லும்போது அது கண்டிப்பாக பலிக்கும். ரொம்ப உங்களுக்கு இதில் என்ன 5 ரூபா 10 ரூபா செலவு இருக்கா? ஒரு செலவு கிடையாது. வீட்டில் உட்காந்து நீங்கள் காயத்ரி சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ வந்து நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்? வாஸ்து பார்க்கணுமா இல்லைன்னா ஜாதகம் பார்க்கணுமா சார்? அதாவது வாங்கின வீட்டுக்கு தான் வாஸ்து பார்க்கணும். இடம் வாங்க போகிறீங்கன்னா வாஸ்து பார்த்து இடம் வாங்கணும். பட் இது 2 செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் இந்த காலம் நீங்கள் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை கன்சல்ட் பண்ணுறது மூலமாக தான் நீ கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லாத பட்சத்தில் அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவர்ஸில் போயிடும். வாங்க முடியாத சூழல் வந்துடும். அட்வான்ஸ் கூட திருப்பி வாங்க முடியாத சூழல் கூட வந்துடும். அதனால் நீங்கள் ஜாதகம் கம்பல்சரியாக பார்த்தே ஆகணும். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா கட்டின வீடோ இல்லை புதுசாக வாங்கி கட்டுற வீடோ, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு வாங்குறது எப்படி சார்? நீங்கள் இதில் ஒரு கேள்வியில் 2 விதமாக புரிஞ்சுக்க முடியும். குவாலிட்டி அப்படின்னா அது இந்த அதாவது என்ன சொல்கிறது, மணல் சிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் குவாலிட்டி. ஓகே, ரைட்டுங்களா? இப்போ வாஸ்து அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இடம் தேர்வு செய்கிறதே வாஸ்து தான். அதுக்கப்புறம் அதில் எப்படி வீடு கட்டணும், எந்த இடத்துல ரூம் எப்படிலாம் அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாஸ்து. ஸோ வாஸ்து வேறு, குவாலிட்டி வேறு. தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணணும். உங்கள் ஜாதகப்படி அது சரியாக இருக்கான்னு அந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும், அந்த தசையை தேர்ந்தெடுக்கணும்,
தசை முறிவு இல்லாத இடத்த தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் எப்படி சொல்கிறது, சதுரமாவா செவ்வகமாவா எப்படி தேர்ந்தெடுக்கிற விஷயம்லாம் வாஸ்து நிபுணர் சொல்லுவார். அதன் மூலம் அதை தான் உங்களுக்கு சரியான வழி. குவாலிட்டிங்கிறது அதோட இருக்கக்கூடிய மெட்டீரியல், அதை கதவு தேக்கில் போடணுமா சந்தனத்தில் போடணுமா இதெல்லாம் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் குவாலிட்டிங்கிறது வேறு. ஒரு சரியான வீட்டு மனையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி சார்? மேடம் அது எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகப்படி அந்த 4ஆம் பாவம் 4ஆம் பாவ அதிபதி இவர்கள் இருக்கக்கூடிய தசை தெற்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படி மாதிரி தசை இந்த பார்த்து முடிவு பண்ணிடுவார். பார்த்ததுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இந்த தசையில் உள்ள மனையை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவார். இதில் சில சமயம் குழிக்கணக்கு சோடசமனை பொருத்தம் இது மாதிரி விஷயங்களாக இருக்குது. அவர் சில சமயம் உங்கள் ஜாதகப்படி இந்த அளவில் மனை எடுத்தால் நல்லதுன்னு அவர் சொல்லிவிட்டு ஒரு கணிதம் போட்டு ஒரு சோடசமனை பொருத்தம் போட்டு 60க்கு 40 20க்கு 40 இப்படின்னு ஒரு மனையை தேர்ந்தெடுத்து கொடுத்தாருன்னா, ஒருவேளை நீங்கள் பிளான் கொண்டுட்டு வந்து அவர்கிட்ட டிசைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது மேடம். வீட்டை விட்டு கிளம்பி போகிறதுல இருந்து அந்த இடத்த போய் சேர்றதுல வரைக்கும் மனையை தேர்ந்தெடுக்கிறதுல நிமித்தம் இருக்குது. இந்த நிமித்தத்தில் ஏதாவது பிழையாக போச்சுன்னா நீங்கள் அந்த மனையை தேர்ந்தெடுக்கக்கூடாது, மனையை வாங்கவே கூடாது. ஒருவேளை இந்த நிமித்தம்லாம் நல்லா இருந்து மனைக்கு போயிட்டோம், மனையை பார்த்துட்டோம், அளவுலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மனை நமக்கு ஒத்து வருமா வராதாங்கிறது சில டெஸ்ட் இருக்குது. அது என்னென்ன டெஸ்ட்டுனா, மினிமம் சின்ன சின்ன டெஸ்ட் நான் சொல்லிடுறேன், பெருசாக விவரிக்காமல். மண்ணை வெட்டி அதை திரும்ப அதே இடத்துல குழியில் அதே குழியில் போடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண் சில சமயம் நிற்கும், சில சமயம் குழிக்குள்ளே போயிடும், சில சமயம் சமமாக இருக்கும். இதை வச்சு இந்த மண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது மிகுந்து நின்றுச்சுன்னா அது ஒரு மாதிரி, குறையாக இருந்துச்சுன்னா வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. சமமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல வாங்கிக்கலான்னு அர்த்தம். இது போக என்ன பண்ணுவாங்கன்னா, அதே குழியை தோண்டி ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம், அதாவது ஒரு கண அடியில் ஒரு குழி தோண்டுவாங்க. அதில் முதல் நாள் ஈவினிங் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, மறுநாள் காலையில் போய் பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ட்ரை ஆகிருக்கும், சில சமயம் அப்படி நிற்கும். அப்படி நின்னா அந்த மனை நல்ல மனை, ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நியூட்ரல் தான். சில சமயம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ட்ரை ஆனதும் இல்லாமல் விரிஞ்சு போயிடும், அந்த சகதி மாதிரி ஒன்று இருக்குது, விரிஞ்சு கிடக்கும். இந்த விரிஞ்சு இருந்துச்சு வச்சுக்கலாம் அந்த மனையை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மனை நல்லா இல்லை, ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். இது மட்டும் கிடையாது, மலை அதே ஒன்றுக்கு ஒன்று கன அடியில் குழி தோண்டிட்டு அதில் தண்ணி போட்டு அதில் மலரை போட்டுக்குவாங்க. இந்த மலர் பிரதட்சணமாக சுற்றும், சில சமயம் அப்பிரதட்சணமாக சுற்றும். பிரதட்சணமாக சுற்றுச்சு அப்படின்னா அந்த இடத்த வாங்கிக்கலாம், அப்பிரதட்சணமாக சுற்றுச்சுன்னா அதை இடம் வாங்க தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னா, முதல்ல மன விற்கிறவன் இதை ஒத்துக்குவானா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ காலத்தின் தகுந்து அதை இடத்த பார்க்கணும். மற்றவங்க ரொம்ப பேர் வாங்கியிருக்காங்க, அது அப்ரிஷியேஷன் உள்ள இடமா இருந்தால் அந்த ஜோதிடர்கிட்ட அவர் வீட்டில் பிரசனம் போட்டு பார்ப்பார். இந்த பிரசனத்தில் இது வாங்கலான்னு முடிவு வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ண முடியும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு இந்த டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே சார், நீங்கள் இப்போ நிறைய டெஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம நேர்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டு மனை வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது அது நெகட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா இப்போ அவங்க என்ன பண்ணணும்? இப்போ டெஸ்ட் பண்ணி இப்போ அந்த இடம் அவங்களுக்கான இடம் இல்லை. ஓகே, ஒன்று. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த டெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நிபுணர்களை வச்சு தான் பண்ணணும். நம்மளாக செய்யும்போது நம்ம அதில் ஏதாவது மிஸ்ஸிங் பண்ணிடுவோம், ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுவோம். அப்போ மிஸ் பண்ணுற போது நீங்கள் செஞ்சு தப்பாக வந்துருச்சே யோசிக்கக்கூடாது, தகுந்த நிபுணரை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணாத பட்சத்தில் நான் டெஸ்ட் பண்ணி சரியாக வரலைங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது முதல்ல என்ன சொல்கிறேன், இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வாஸ்து நிபுணரை ஃபாலோ பண்ணுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அதான் விஷயம். சார், இப்போ நம்ம வீடு வாங்கும்போது வீட்டு பக்கத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. குறிப்பாக மலைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றலாம் ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் உண்மையா சார்? கண்டிப்பான உண்மை தான். அது எந்த திசையில் இருக்குங்கிறத பொறுத்து. ஒருவேளை இந்த மலைகள் தெற்கு சைட்லேயோ மேற்கு சைட்லையோ இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதை தவிர்த்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடாது ஒன்று. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வாங்கக்கூடிய மனையை நெருக்கி இறைச்சி கூடங்கள் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய இறைச்சி கூடங்கள் இருக்கும், மாடு ஆடு அப்புறம் மீன் இது மாதிரியான இறைச்சி கூடங்களுக்கு அதெல்லாம் வெட்டி பேக் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண மாதிரி அந்த இடம் இருக்கும். அதுபோக உங்களோட மனைக்கு மிக அருகில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது, உங்கள் மனைக்கு மிக அருகில் சுடுகாடு இருக்கக்கூடாது, சூதாட்டம் விளையாடக்கூடிய அந்த கிளப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் முதலே ஜோதிடர் பார்த்துருவார். அதான் நீங்கள் வாஸ்து நிபுணரை பார்த்துருந்தீங்கன்னா அவர் இதெல்லாம் பார்த்துருவார். இதெல்லாம் ஒருவேளை வாஸ்து நிபுணர் அன்றைக்கி இல்லை நம்ம போய் பார்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் நல்ல சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இது இல்லாமல் வேறு எந்த இடையூறுகள்லாம் இருக்கக்கூடாது சார்? இல்லை, இதுதான் மேக்ஸிமம். இதெல்லாம் தவிர்த்து வேறு இடையூறுகளை ரொம்ப பார்த்தோம்னா இடமே வாங்க முடியாது.
சரி, இப்போ நம்ம ஒரு இடம் வந்து வாங்க போறோம் போது அந்த இடத்தோட வடிவமைப்பு பாத்தீங்க அப்படின்னா வட்டமா இருக்கலாமா, இல்ல செவ்வகமா இருக்கலாம், இல்ல சதுரமா இருக்கலாமா, எந்த வடிவத்துல அது இருக்கணும் சார்? செவ்வகமாக அந்த இடம் இருக்கலாம், சதுரமாகவும் இருக்கலாம். இது ரெண்டை தவிர்த்து மற்ற எந்த வடிவத்திலும் வீட்டுக்கு உகந்த இடம் இருக்கக்கூடாது. மற்றபடி வணிக வளாகம், அப்புறம் கோவில், இது மாதிரி விஷயத்துக்கு பூராமே நீங்கள் கேட்குற மாதிரி வட்ட வடிவமாகவோ ஸ்டார் வடிவமாகவோ முக்கோண வடிவமாகவோ இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அது வந்து ஒரு இந்த தாஜ்மஹால் இது மாதிரி ஒரு சிம்பிளாக நினைவு சின்ன மாதிரியோ இல்லாட்டி சிம்பிளாவோ மாறும். அதனால் அந்த வணிகத்துக்கு ஓகே, வீட்டுக்கு ஓகே கிடையாது. அப்போ வீட்டுக்கு என்ன அப்படின்னா செவ்வகம் தான். இப்போ கோவிலுக்கு சில சமயம் சதுரமாக தான் இருக்கும், அது கோவில், அது சமூகமாக இருக்கும். மற்றபடி வீட்டுக்கு வந்து செவ்வகம் ஓகே. செவ்வகம் வந்து அதோட சேர்த்து சதுரமும் வீட்டுக்கு ஓகே, மற்ற எந்த வடிவமும் இருக்கக்கூடாது. இது இல்லாம இப்போ யாராவது வீடு வாங்கி கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நன்மையான விஷயம் நடக்காது. ஏதாவது ஒரு தீமை நடந்துக்கிட்டே இருக்கும், மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி எதிர்பாராத விபத்துக்கள் மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க சார், இப்போ நம்ம போய் இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடம் வெறும் காடாக இருந்திருக்கும், அதை தான் நம்மளுக்கு வந்து லேண்டாக மாற்றி கொடுப்பாங்கல்ல சம்டைம். ஸோ அந்த இடத்துல வந்து எலும்புகள் இருக்கிறது, இந்த மாதிரி மண்டோடு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்த நம்ம வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு தீய குறியீடாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு சல்லிய தோஷம்னு சொல்லுவோம். இந்த சல்லிய தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டில் கணவன் மனைவியை நிம்மதியாக வாழக்கூடாது, குழந்தைங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது. முக்கியமாக அந்த வீட்டோட தலைமகன் எஜமானன் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவே முடியாது. அதோடு சேர்த்து அந்த குடும்பத்தில் பல இன்னல்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் அந்த சல்லிய தோஷம் உள்ள மனையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி விவசாய நிலங்கிறீங்க இல்லையா, அந்த காலத்தில் இந்த விவசாய நிலம்னா அந்த விவசாயத்தோட நிலத்திலோட அந்த குடும்ப தலைவர் இருப்பார் இல்லையா, தாத்தாவாக இருக்கலாம் இல்லாட்டி தகப்பனாக இருக்கலாம், அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களே அங்கே புதைச்சிருவாங்க. ஓகே, சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைங்க பிறந்தோன்னு இறந்துடும், அவங்களையும் கொண்டு போய் அங்கே தான் புதைப்பாங்க. பட் இதெல்லாம் மறைச்சிப்பிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அதனால இதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க, அந்த கிராமத்துக்காரங்க வந்து அந்த இடத்த வாங்க மாட்டாங்க, கிராமத்துக்காரங்க இல்லாமல் வெளியூர்காரங்கன்னா வாங்கிடுவாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த விசாரிச்சு வாங்கணும் கண்டிப்பான முறையில். ஸோ இந்த சல்லிய தோஷங்களில் இன்னொரு விஷயம் இருக்குது. சில சமயம் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், அதாவது கரு உண்டாகும் அழியும். கிராமத்து பாசியில் கிராமத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ சாப்பிட்றதுங்க அப்படிம்பாங்க, முட்டை சாப்பிட்றதுங்க, பாம்பு சாப்பிட்றதுங்க அப்படிம்பாங்க. அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 5ஆம் பாவத்தோடையோ 5ஆம் பாவ அதிபதி கூடயோ பார்த்தீங்கன்னா ராகு கேது சம்மந்தப்படுவாங்க. இதான் ராகு கேது தான் போய் முட்டையை சாப்பிட்றது சொல்லுவாங்க. கருமுட்டை உண்டாகும், கரு உண்டாகும், இந்த பாம்பு போய் சாப்பிட்ருப்பாங்க, பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் நீங்கள் எதுக்கும் உங்களோட ஜாதகரை, அதாவது ஜோதிடரை ஆய்வு பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கூடவே 5ஆம் பாகத்தில் வீக்காக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அவங்களுக்கு வீக்காக தான் இருக்குது அப்படின்னா அவங்க தேடி போய் அந்த தான் சூஸ் பண்ணுவாங்களா? 5ஆம் பாவத்தை வச்சு வந்து சொல்லும்போது அவங்க குழந்தைய பற்றி சொல்கிறோம், 4ஆம் பாவத்தை வச்சு தான் அந்த சல்லிய தோஷம் பற்றிலாம் நம்ம சொல்லுவோம். 4ஆம் பாவத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படி சனி இது மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் சல்லிய தோஷம் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். சில சமயம் நமக்கு அந்த பாவகத்தில் இருக்காது, அந்த ராகு கேதுக்கள் இருக்காது 4ஆம் பாவகத்தில். பட் 4ஆம் பாவக அதிபதி அந்த ராகு கேது கூட தொடர்பில் இருப்பார். ஒன்று ஸ்டார் வாங்கியிருப்பார், அதாவது சாரத்தில் நிற்பார், இல்லை அவர்கள் பார்வையில் இருப்பாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் 5ஆம் பாவம் வந்து இதே மாதிரி ராகு கேதுகளோட பிடியில் இருக்கா, இல்லாட்டி இந்த 5ஆம் பாவ அதிபதி அவர்களோட சாரத்தில் நிற்கான்னு பார்த்துக்கிட்டு இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம ஷுவராக கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ சல்லிய தோஷம் இருக்குங்கிறத. இது போக சில பூஜைகள் முறைகள்லாம் இருக்குது, அது அந்த வாஸ்து நிபுணருக்கு அது தெரியும். அவங்க அந்த இடத்துல வந்து நின்ன உடனே அவங்களே கண்டுபிடிக்க முடியும். சில இன்ட்யூஷனில் கண்டுபிடிப்பாங்க, சில சமயம் பெண்டில் சுற்றுவாங்க, இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும் உறுதியாக. ஓகே சார், ஜாதகம் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டோம், அப்புறம் லேண்டு வாங்கிட்டோம், வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? ரொம்ப நல்லது கேள்வி, நல்ல கேள்வி. இப்போது நீங்கள் உங்கள் ஜோதிடரை பார்க்கணும், அவர் வந்து பிளான் போட்டு கொடுப்பார், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அவர் பிளான் போடுவார். ஓகே, எந்த திசையில் அந்த வாசல் கதவு இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், அப்புறம் மற்ற ரூமில் எங்கெங்க இடத்துல என்னென்ன அளவில் இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுப்பாரு. அதை நீங்கள் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து ப்ளூ பிரிண்ட் வாங்கிக்கணும். இதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு
நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து வாஸ்து பூஜை பண்ணணும். அப்போ அந்த வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ஒன்று வாஸ்து நிபுணர் வந்து பூஜை பண்ணி கொடுப்பாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இல்லையா, அந்த கொத்தனார், அது தலைமை கொத்தனார், இல்லாட்டி தலைமை ஆசாரி, அதை மர வேலை பார்க்கக்கூடிய தச்சு ஆசாரின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து அந்த பூஜை செய்வார். இல்லை இந்த 3 பேரும் இல்லை அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு நல்ல சாஸ்திரி, அதாவது பிராமணரை கூப்பிட்டு உங்கள் முறைப்படி சைவமோ வைணவமோ அந்த முறைப்படி அங்கே ஒரு வாஸ்து பூஜை பண்ணி இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல நாள் கண்டிப்பான முறையில் வாஸ்து நிபுணர் பார்த்து கொடுப்பார். அந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதில் சில விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல போர் போட்டுருவாங்க. அதை கிணறு தோண்டுதல் சொல்லுவாங்க. அந்த கிணறு தோண்டுதல் வந்து கீழ்நோக்கு நாள்கள் சொல்லக்கூடிய சில நட்சத்திர நாள்கள் இருக்குது. அந்த நாளில் அவங்க கிணறு தோண்டுவாங்க. அதுக்கு முறைப்படி பூஜை செய்யணும். பூஜை பண்ணி கிணறோ இல்லாட்டி இன்றைக்கி போரோ ஆழ்துளை கிணறோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எடுத்த உடனே அந்த தண்ணியை நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவசரத்தில் நல்ல தண்ணியா உப்பு தண்ணியான்னு வாயில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. நெவர், ஒருபோதும் செய்யக்கூடாது. அந்த தண்ணியை எடுத்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொடுத்துடணும். முக்கியமாக விநாயகர் கோவிலுக்கு கொடுத்து அந்த தண்ணியை விநாயகர்கிட்ட முதல்ல சாத்தணும். அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியை நம்ம டேஸ்ட்டே பார்க்கணும். அவசரத்தில் வேறு வழி இல்லாமல் டேஸ்ட் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு குடம் தண்ணியை எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது போர் போடுறது. அதுக்கப்புறம் மணல் சல்லினா அடித்ததுக்கப்புறம் தான் இந்த வாஸ்து பூஜை பண்ணுவாங்க. இந்த வாஸ்து பூஜை பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மூலையில் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, நிறுதி மூலைன்னு சொல்லுவாங்க. அதாவது தெற்கு மேற்கு சந்திக்கிற இடத்துல போய் பூஜை பண்ணாங்க. நாங்கள் சொல்லுவோம் அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஈசான மூலையில் பண்ண சொல்லுவோம். கிழக்கும் வடக்கு சந்திக்கிற ஈசான மூலையில் அந்த பூஜையை வைங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு பூஜைக்கு முறை இருக்குது. இப்போ சரியான வாஸ்து நிபுணரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுற மூலமாக அந்த வாஸ்து பூஜையை அவர் முறைப்படி செய்கிறத சொல்லி கொடுப்பார். அந்த முளைக்குச்சி அடிக்கிறது, அப்புறம் நவதானியம் வைக்கிறது, பஞ்சலோகம் வைக்கிறது, அப்புறம் கோமியம் வச்சு இதெல்லாம் வச்சு அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதைப்படி தான் செய்யணும். இல்லை அதை வச்சு நான் சொன்ன மாதிரி தலைமை கொத்தனாரோ தலைமை ஆசாரியோ இந்த பூஜையை செய்வாங்க. அவங்கள வச்சு இந்த பூஜை செய்கிற மூலமாக உங்களோட வீடு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க தான் டைம் சொல்லுவாங்க. இதோட வீடு இதை ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம், அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் வானக்கால் தோன்றதுக்கு ஒரு நாள் பார்த்து கொடுப்பாங்க. அப்புறம் வானம் மெத்துறதுக்கு ஒரு நாள் பார்த்து கொடுப்பாங்க. இது மாதிரி பல விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு இருந்து செங்க கட்டட ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதுக்கும் அதை நாள் பார்த்து கொடுப்பாங்க. அப்புறம் நில வைக்கிறதுக்கு நாள் பார்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய சீலிங் போடுறாங்க இல்லையா, அது வந்து பெரிய காங்கிரீட் சொல்லுவாங்க. சின்ன காங்கிரீட் பெரிய காங்கிரீட் சொல்லுவாங்க. அந்த காங்கிரீட் போடுற அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. முகட்டு பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜைக்கும் நம்ம வாஸ்து நிபுணர் தான் தேதி குறித்து கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம், அந்த கிரகப்பிரவேசத்துக்கும் அவர் டேட் குறித்து கொடுப்பாரு. பூஜைகள் எப்படி செய்யணும்னு சொல்லி முறைப்படி சொல்லி கொடுப்பாரு. அதுதான் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் உள்ள ப்ராசஸ். ஸோ எல்லாத்துக்கும் யார் தேவை, நிபுணர் தேவை. இன்னும் பெர்ஃபெக்டாக அந்த வீடு கட்டணும் அப்படின்னா எதுக்கு சொல்ல வரனா, அவங்க கட்டடம் கட்டும் போது கட்டிக்கிட்டே இருப்பாங்க, முடிச்சுட்டு போவாங்க. நல்லா பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கட்டடத்தை வேலை முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சில கட்டடத்தை கட்டி முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கட்டடம் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, சுவர் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. கடைசியில் முடிக்கும் போது எந்த இடத்துல முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா தப்பாக முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, தப்பான சுவத்தை கட்டிட்டு போயிட்டீங்கன்னா வீடு தொடர முடியாது. தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய இடம் வந்து பாதி கட்டி அப்படி நிப்பாட்டி அது பாலடைஞ்சு போயிருக்கா நிறைய தடவை நான் பார்த்தேன். அதுதான் விஷயம். ஆக முகட்டு பூஜை, அந்த முகட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வாஸ்து, அதாவது கிரகப்பிரவேச பூஜை, இதெல்லாமே வந்து அந்த வாஸ்து நிபுணர் கொடுக்குற டேட்டில் நீங்கள் செய்யணும். இந்த கிரகப்பிரவேசத்துக்கு முதல் நாள் நைட்டு 12 மணிக்கு தச்சு கழித்தல்ங்கிற ஒரு பூஜை இருக்குது. அந்த தச்சு கழித்தலில் சில கான்ட்ராவர்சி இருக்குது. சில சமயம் இந்த சேவலை வெட்டி அதோட ரத்தத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, அது கிராமத்துலலாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கருப்பசாமிக்கு ஆடு பலி கொடுக்குறது, கோழி பலி கொடுக்கலாம் இயல்பு. ஆனால் சில நகரவாசிகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாவம்பாங்க. ஆனால் அவங்க கடையில் போய் சாப்பிடுவாங்க, ஆர்டர் கொடுப்போம், போனோன்னு சிக்கன்லாம் ஆர்டர் கொடுத்து சாப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த பூஜைக்கு அந்த மாதிரி சேவல் பலி கொடுக்குறது இதெல்லாம் இருக்குது. அது செய்யலாமா வேணாமா அப்படின்னா செய்யலாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா செய்ய வேணாம். அதுக்கு பதிலாக சைவ பலி கொடுக்கலாம். சைவ பலிக்கு வந்து பூசணிக்காயை பயன்படுத்துகிறாங்க. அதை இன்னொரு விஷயம், இந்த பூசணிக்காய் பயன்படுத்துகிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வாங்குவாங்க, 4 பக்கம் ஓட்டையை போட்டு அதை வெளியே எடுத்து அதில் குங்குமம்லாம் தடவி அதுக்கப்புறம் வச்சு திருஷ்டி கழிப்பாங்க. நீங்கள் எப்போ பூசணிக்காய் வெட்டுறீங்களோ வெட்டினோடனே அது செத்து போயிடும். அதனால் முழு பூசணிக்காயை தான் சுத்தணும். அதில் உள்ள இது குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது, காசெல்லாம் போடுறதெல்லாம் வைக்கக்கூடாது
முழு பூசணிக்காய் சுற்றுனீங்கன்னா அது முழுசாக கண் திருஷ்டியை எடுக்கும். வெட்டி படுத்திங்கன்னா அது கண் திருஷ்டியை எடுக்காது. ஸோ அதை பயன்படுத்தி அந்த தச்சு கழித்தல் பூஜை பண்ணிடணும். அப்புறம் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் வாஸ்துக்கு பரிகார பூஜை இருக்குது, அதை செய்வாங்க. யார் சாஸ்திரியா வந்து செய்வாங்க. அப்புறம் கிரகப்பிரவேசத்துக்கு கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, நவகோள்கள் பூஜை இதெல்லாம் பண்ணி அந்த கிரக பிரவேசத்தை முடிப்பாங்க. இதுதான் ஒரு வீடு கட்டுறதுல உள்ள ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள ப்ராசஸ். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இதில் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஓகே சார். சார் நான் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டியிருப்பாங்க, பாதி அந்த வாசல் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஹால் வச்சுருப்பாங்க, அப்படியே நின்றுருக்கும். அது அப்படியே பாலடைஞ்சு போய் அப்படியே இருக்கும். ஏன் அந்த வீடெல்லாம் கட்டி அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க? இதான் இதுக்கு நல்ல கேள்வி. இது ரொம்ப இடத்துல பார்க்குறோம். இதெல்லாம் என்னென்னா கண்ணூர் முதல்ல கண் திருஷ்டி இருக்குது. அது போக உங்களோட சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட வயிற்றுச்சல்னாலையும் சில சமயம் செய்வன கோளாறுகள். இவன் வந்து நேற்று வந்தவன் இன்னைக்கு வீடு கட்டுறான்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சில உறவினர்கள் தான் அந்த செய்வன கோளாறுல செய்வாங்க. இதன் மூலமாகவும் அந்த கட்டடம் நின்று போயிடும். அப்புறம் இந்த கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே தலைமை கொத்தனார், அப்புறம் தலைமை ஆசாரின்னு சொல்லக்கூடிய அந்த தச்சு ஆசாரி இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க வீட்டில் ஏதாவது மரணம் இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீட்டு வேலையை முடிக்கணுமேங்கிறதுக்காக அவங்க அந்த இது போகுங்குள்ள அவங்களுக்கு தீட்டு இருக்கும் இல்லையா, அந்த தீட்டு காலம் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள கூட்டு வேலை வாங்குவோம் நம்ம. அப்படி வாங்கும்போது இந்த வீடுகள்லாம் பாதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நின்று போச்சுன்னா திரும்ப ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பாலடைஞ்சு ஒரு வீடு இருந்துச்சுன்னா தீய சக்திகள் வந்து அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீடு திரும்ப கட்டுறது கஷ்டம். பாலடைஞ்சு குட்டிச்சோராக போயிடும். இப்போ பாருங்க, ஒரு பழமொழி ஞாபகம், குட்டிச்சோறு சொன்ன, கழுதை கட்ட குட்டிச்சோறு, கழுதை கட்ட குட்டிச்சுவர். ஆனால் கழுதையை கட்ட குட்டிச்சோறு திரும்ப சோறு ஆகிடும். இதுக்கு பரிகாரம் தான் அந்த யோகராணின்னு சொல்லக்கூடிய அந்த கழுதையை கொண்டு போய் உங்கள் வீட்டில் அந்த பாலடைஞ்ச வீட்டில் போய் கட்டி விடணும். ஒரு 2 நாள் 3 நாள் கட்டி விட்டுனா அது உள்ளே போச்சுன்னா தீய சக்தி வெளியே போயிடும். அதுக்கப்புறமா திரும்ப வாஸ்து பூஜை பண்ணி அப்புறம் தான் அந்த கட்டடத்தை எழுப்பணும். அப்படி எழுப்பினீங்கன்னா அந்த கட்டடம் ஈஸியாக முடியும். ஸோ இது வந்து பரிகாரம். அப்போ கழுதையை கட்ட குட்டிச்சோரில் கழுதையை கட்ட குட்டிச்சோரும் எலும்பும். இந்த பழமொழியை பாதியாக நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நீங்கள் கழுதையை கட்டி இந்த வேலையை பண்ணிங்கன்னா நீங்கள் நின்ன வீடு திரும்ப எம்பிடும். அப்போ இதுக்கு நீங்கள் சிறந்த அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டீங்கன்னா தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தா தான் இதை சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களோட வீடு நின்று இருக்கும், யோசிக்காதீங்க, நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னும் ரெமடி தரேன், ஈஸியான ரெமடி நான் தரேன். ஓகே சார். ஆமாம், இதெல்லாம் செய்ய முடியும், ஷூராக பண்ண முடியும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க எதனால வீடு வாங்க முடியல, கட்ட முடியல அப்படி சொல்லி என்னென்ன தடைகள்லாம் இருக்கு, எதனால அந்த தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தோம். நீங்கள் எங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிங்க. வாழ்களும்.